ஸோ வணக்கம் தமிழஞ்சங்களே, நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுசரா அப்படின்ற பிராண்ட் வந்து வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் பிராண்டு. ஸோ அவங்கள போட்டு பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அவங்கள சுற்றி நிறையா பேர் வந்து இதை பண்ணிருக்காங்க, ஸ்கேம்ஸ் பயங்கரமாக பண்ணிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம இங்கே. அதாவது MLM அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இல்லை பிரமிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து கிரியேட் பண்ணி பண்ணிருக்காங்க. இது வந்து ஆயிரா பிராண்ட் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களோட பார்ட்னர்ஸ் பண்றாங்களா, இல்லை அவங்களுக்கு யாருனே தெரியாத ஒருத்தவங்க பண்றாங்களா, இல்லை அவங்களோட பினாமிஸ் பண்றாங்களான்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் இது நடந்துட்டு இருக்கு. இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பயங்கரமா இது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. அண்ட் இதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க, பணம் இழக்கிறாங்க. யார் ஏமாத்துறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாத்துறாங்கன்றதும் இதில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு பியூர் டிஸ்கஷனாக வச்சுக்குப்போமே. அதாவது நானும் இதில் ஏமாந்துருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸே ஷேர் பண்ணேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது நான் பயங்கரமா இதில் ஏமாந்துருக்கேன். நான் ஒரு 10,000 பக்கம் லாஸ் பண்ணேன். என்ன நம்பி வந்த ஒரு 6 பேர்த்த 60,000 லாஸ் பண்ணிருக்கோம். மொத்தம் 70,000 நாங்கள் லாஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் ஷேர் பண்றேன். ஸோ எல்லா காலேஜ் பசங்களுக்குமே இந்த வீடியோ போய் சேரணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. நீங்க பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்க பசங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ போட்டு காமிங்க. இல்லை நீங்க உங்க பெரியவங்களா இருந்தீங்கன்னா உங்க சிப்ளிங்ஸ்க்கோ இல்லை உங்களோட தெரிஞ்சவங்களுக்கோ கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நிறைய வேலை இல்லாத நண்பர்கள் அண்ட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்து டார்கெட் பண்ணி மட்டும்தான் இந்த இது நடந்துட்டு இருக்கு. நீங்க ஈஸியாக சம்பாரிச்சிடலாம், நீங்க கார் வாங்கிடலாம், பைக் வாங்கிடலான்ற அந்த பொய்யான வார்த்தைகளை சொல்லி தான் நிறைய பேர் ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குதுன்றதை இங்கே பார்த்துடலாம். அதாவது ஒருத்தன் வெளியே ஏஜென்ட்டுமா இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜில் இருக்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை பிடிப்பான். அந்த பீப்புள்ஸ் எப்போ இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், இல்லை அப்பர் மிடில் கிளாஸ், இந்த 3 கேட்டகரியில் இருக்க பீப்புள்ஸை பிடிப்பான். பிடிச்சி என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு 4-5 பசங்களை கூட்டு வச்சு உட்காந்து பேசுவான். ஃபர்ஸ்ட் பேக்கரிஸ், அந்த முக்கியமாக இந்த காலேஜ் பக்கத்தில் இருக்க பேக்கரிஸ் இல்லை ஷாப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கூட்டு போய் குறைச்சி பேசுவான். தம்பி இந்த மாதிரி வந்து அண்ணன் நான் இதை பண்ணண்டா, இவ்வளோ சம்பாரிச்சுன்னா நீ வந்து உனக்கு பாசிவ் இன்கமா பார்ட் டைம் இன்கமா நான் உனக்கு ஒன்று பண்ணித்தரேன். இது நீ வந்து பண்ண, நீ வந்து ஜஸ்ட் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் போதும், ஒரு 25,000 இன்வெஸ்ட் பண்ணால் போதும், இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் உனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீ வந்து வித்து சம்பாரிச்சுக்கலாம். இது விற்கிறத விட இந்த ப்ராடக்ட்டை விற்கிறதோட நம்ம வந்து நிறைய டவுன் லைன் நிறைய பேர்த்து நம்ம சேர்த்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ராடக்ட் விற்க உனக்கு ஒரு ஷேர் வரும், எனக்கு ஒரு ஷேர் வரும், ஷேராக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மாசம் எப்படி பார்த்தாலும் நீ இத்தனை பேர்த்த சேர்த்த அப்படின்னா உனக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ இதை வச்சு நீ காரு பைக் அது இதுன்னு சொல்லி ஒரு லக்ஸரியா லைஃப் வாழலாம், ஆஃபீஸ் நீயே கட்டிக்கலாம், அம்மா அப்பா கஷ்டம் கொடுக்க வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊட்டுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எடுத்தீங்கன்னே. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருப்போம், நமக்கு எதுவுமே தெரியாது. அப்பதான் ஃபர்ஸ்ட் வெளியூர் போய் காலேஜில் சேர்ந்துருப்போம். ஸோ அப்போ பெருசாக எதுவும் தெரிஞ்சிருக்காது நம்மளுக்கு. ஸோ அதை அவங்கள டார்கெட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரிண்ணா ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ண ஆரம்பிச்சது. இது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேர்த்த ஆளை சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள்குள்ள பேசுவோம். இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் பேசுறேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து பேசுறாங்க, நான் என்ன கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன வச்சு இன்னொருத்தனை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதாவது அவன் தகுதியான ஆளா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து காசு நிறைய இருக்கணும், அதாவது வாய் திறமை இல்லாதவன்ட்ட காசு நிறைய இருக்கணும். இல்லை அப்படின்னா வாய் திறமை, வாய்ப்பேச்சு நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா இந்த 2 கேட்டகரி ஆளு தான் மோஸ்ட்லி செலக்ட் பண்ணுவாங்க. இல்லை ஸோ செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் வந்து ஒரு 6 மாசம் ஒரு மாசத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் இது பொய் கண்டிப்பா நடக்காது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆனா அவனுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு நிறைய ஆள்பலம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவனால இது வந்து கொஞ்சம் லாங் டேர்முக்கு கொண்டு போக முடியும். ஆனா அவன் சக்சஸ் ஆவான்னு கேட்டா அவனும் சக்சஸ் ஆக மாட்டான், அவன் கீழே கூட சக்சஸ் ஆகவே மாட்டாங்க. ஸோ இது வந்து அவன் செகண்ட் இயர் போவான். அப்படி போறப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஜூனியரை அவன் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ காலேஜ் ஸ்கூல்லேயே அவங்களோட சீனியர் ஜூனியரே கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்படுற விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூனியர் செகண்ட் இயர் படிக்கிற பையன் போய் ஒரு 4th இயர் படிக்கிற பையனோ ஒரு 3rd இயர் படிக்கிற பொண்ணையும் யாரோ ஒருத்தவங்க வந்து உண்மையிலே அவங்களை பேசி மயக்கி இதுக்குள்ள கொண்டு வந்து ஏமாத்துறாங்க அப்படின்றது நடக்குது. நிறைய பொண்ணுங்க மெயினா பார்ட் டைம் ஜாப்ஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு பார்ட் டைம் ஜாப்ஸ் நம்ம அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம ஃபீஸ் நம்மளே கிடைக்கும் அப்படின்றக்கா பொண்ணுங்க நிறைய பேர் இதுக்குள்ளே போயிட்டு அவங்களோட ஜூனியர் பசங்களையோ சரி அவங்க சீனியர் அண்ணாக்களையோ சரி இதை பண்ணி வந்து நிறையா வந்து ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஏமாத்துறாங்க, நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிய வருது. ஸோ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒன்று நடக்கும். நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி ஒரு வீட்டுக்கோ இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கோ எங்கேயோ கூட்டு போயிட்டு வந்து ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவாங்க. அந்த நம்பிக்கை அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் கேட்டிருக்கேன். அதனால நான் சொல்றேன், நம்ம எதுக்காக வந்திருக்கோம், இங்கே நம்ம சாதிக்க வந்திருக்கோம். நம்ம வந்து பிறப்பு வந்து ஒரு நார்மல் மனுஷனோட பிறப்பா இருக்கக்கூடாது, நம்ம ஒரு பெரிய அச்சீவ் பண்ணிருக்கணும். கார் இவ்வளோ 21 வயசுல ஒரு பையன் கார் வாங்கிட்டேன், 21 வயசுல பையன் ஒருத்தன் வீடு வாங்கிட்டான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இதை பண்ணுங்க செய்யுங்க, கண்டிப்பா நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அது சொல்லி 1008 டூர் ஏமாத்துவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே இந்த இடத்துல நான் இதை அட்ரஸ் பண்ண விரும்புறேன். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலா கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஏதாவது நல்ல ஒரு ஃபிசிக்கலாவோ இல்லை ஒரு ஸ்கில் பேஸ்டாவோ வேலைக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. காசு வந்து எப்போனாலும் சம்பாரிச்சிக்கலாம், அதில் வந்து என்ன மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு காசு வந்து இப்போதான் உடனே சம்பாதிக்கணும், உடனே கார் வாங்கணும், உடனே பைக் வாங்கணும், உடனே வீடு வாங்கணும்ன்ற எந்த ஒரு நீதியும் கிடையாது. ஆனால் அதை நீங்கள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வேலையை பாருங்க.
நியாயமா என்னென்ன வழியில போய் பார்க்கணுமோ அதை பாருங்க. ஓகேங்களா? இல்லீகலா இந்த மாதிரி போயிட்டு ட்ராப்ல சிக்கிட்டு நீங்க மன உடைச்சல் தான் ஆவீங்க. உங்களுக்கு காசெல்லாம் ஒன்றும் வரப்போறது கிடையாது. மன உடைச்சல் தான் நிறைய ஆவீங்க. ஸோ அதனால உங்களோட ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும், நீங்களும் அஃபெக்ட் ஆவீங்க. உங்களோட அந்த லைஃபே ஒரு மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இதை பண்ணாம இருங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து தாட்டி விட்டுருவாங்க. நீங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்தடுத்து உங்க ஆளுகளை பிடிக்க ஆரம்பிச்சு நீங்க ஒரு 10,000 கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வாங்கிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருக்கும், போக போக ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் பேஸ், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் பேஸ் இருக்காங்க அப்படின்றப்ப அவன்கிட்ட போய் சொல்லிட்டு இந்த மச்சான் நான் ஏர்ன் பண்ணிருக்கேன், நீ ஏர்ன் பண்ணு, வா நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபர்ஸ்ட் நான் எனக்கு கீழே சேர்ப்பேன். அதுக்கப்புறம் அவனுக்கு கீழே இன்னொருத்தனை சேர்ப்போம், அது கீழே அவனுக்கு கீழே இன்னொருத்தனை சேர்ப்போம். ரெண்டு 4 ஆகும், 4 6 ஆகும், 6 12 ஆகும், 12 24 ஆகும். ஸோ இப்படிதான் போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய நடந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு கடத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஆள் பிடிக்கிறதுக்கு ஆளே இருக்காது. எல்லா தெரிஞ்ச பசங்களையும் நம்ம பேசி ஒரு சில பேர்த்து கன்வெர்ட் பண்ணியிருப்போம், ஒரு சில பேர்த்து கன்வெர்ட் பண்ணாமல் இருந்திருப்போம். இந்த மாதிரி நிறைய நடக்கும். அப்படி நடக்கிற பட்சத்தில் ஒரு கடத்துக்கு மேலே நம்ம ஆளே இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டக் ஆகி நின்றோம். யார்கிட்ட போகிறது எங்கே போகிறதுன்னு தெரியாது. அப்போ நம்ம ஏமாற்றிட்டு கிளம்பிடுவானுங்க அவனுங்க. நமக்கு கீழே இருக்க பசங்க எல்லாத்தையும் நம்ம அம்பு விட்டுட்டு நம்மளும் கிளம்பிடுவோம். நமக்கு அவங்க கிட்ட பதில் நம்மளாலே சொல்ல முடியாது. ஏன்னா அவனுங்க டேரெக்டாக பேசிக்க மாட்டாங்க. நம்ம தான் நம்ம நம்பி அந்த ஜூனியரோ சீனியரோ ஏமாத்திருப்போம். அப்படின்றப்ப நம்மளால எதுவும் பேச முடியாது, அவங்களால எதுவும் பேச விடவும் மாட்டானுங்க. ஸோ நம்மளே ஒரு கில்ட் ஃபீல் எடுத்துட்டு கிளம்பிடுவோம். இது வந்து எனக்கு பர்சனலாக நடந்திருக்கு மக்களே. நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது இந்த மாதிரினா இந்த ப்ராடக்ட் இல்லை, அப்போ வந்து செல்ஃப் மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இன்னமும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். அது இருந்தால் அது அடிக்கிற அடியில் திருப்பி எந்திரிக்கவே கூடாத அளவுக்கு பண்ணணும் நம்ம. அது இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ஸில் மட்டும் போட்டு விடுங்க, மித்தபடி நான் வேலை எல்லாத்தையும் பார்த்துட்றேன். ஸோ செல்ஃப் மேட் அப்படின்ற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் அப்போ நிறையா லான்ச் ஆகி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டிஷர்ட்ஸ் வாங்கி நீங்கள் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம், விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பேட்டர்ன் மாதிரி பண்ணி அது மூலியமாக நான் அந்த MLM-குள்ள உள்ள போயிட்டு சிக்கி தவிச்சு வெளியே வரக்குள்ள போதும் ஆயிடுச்சு. என்னால் ஒரு 6 பேர் வந்து காசு இழந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது இன்னமும் எனக்கு பயங்கரமாக அந்த கில்ட் இருக்குது, வருத்தம் இருக்குது. ஸோ அவங்களும் அது தெரியாமல் தான் பண்ணாங்க, நானும் தெரியாமல் தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நிறைய சேவிங்ஸ்லாம் நம்ம உள்ள போடுவோம். அதில் நம்மளோட சேவிங்ஸ், அப்பா அம்மா கொடுக்குற சேவிங்ஸ், அதுவும் பசங்க லைஃப்பில் ஃபஸ்ட்டு பார்க்குற நிறையா மிடில் கிளாஸ் பசங்களோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு பார்க்குற வேலை அப்படின்னா அது கேட்ரிங் சர்வீஸ் தான். நிறைய நைட்டு ராப்பாகெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை சேர்த்திலாம் வச்சுட்டு நம்ம எதுக்காக சேர்த்து வச்சுருப்போம், நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம், இல்லை நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணலாம், கிரிக்கெட் விளையாடலாம், போயிட்டு இந்த விளையாட போகலாம், எங்கேயாச்சும் படத்துக்கு போகலாம், சாப்பிட்லாம் நல்லா அப்படின்னு தான் எடுத்து வச்சுருப்போம். அந்த காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த காசு வந்து இவங்களுக்கு கொடுத்து நான் ஏமாந்தேன். எனக்கு என்ன நம்பி வந்த பசங்களையும் நான் ஏமாத்தினேன், அதான் உண்மை. அது நான் வேணுக்குனே பண்ணலை. பட் ஆனால் என்ன அப்படி ட்ரைன் பண்ணாங்க, என்ன அப்படி மாற்றி நான் அதை பண்ணேன். கடைசியில் நானும் ஏமாத்துறேன், எனக்கு கூட வந்த பசங்களையும் ஏமாத்துறாங்க. அது மூலியமாக ₹1 கூட சம்பாதிக்கல யாருமே நாங்கள் இன்ன வரைக்கும். ஸோ அதை நினச்சி இன்ன வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலியமாக அவங்களுக்கும் நான் ஒரு சாரியாக கூட கேட்டுக்கிறேன் அந்த விஷயத்த. அண்ட் அப்பயும் நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டேன், இப்பயும் நான் அதை கேட்டுக்கிறேன். ஸோ அதெல்லாம் இருக்குது. லைஃப்பில் வந்து நிறையா பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். நம்ம ஃபேஸ் பண்ணி தாண்டி தான் வந்துட்டே இருக்கணும். ஏமாறுற பட்சத்தில் ஏமாந்துக்கலாம், ஏமாறுறது தப்பே கிடையாது. ஆனால் திருப்பி அது ஏமாறாம பண்ண விஷயத்தையும் திருப்பி பண்ணி ஏமாறோமான்றதான் ரொம்ப முக்கியம் இங்கே. ஸோ அதை மட்டும் தயவு செஞ்சு வாழ்க்கையில் பண்ணிடாதீங்க. ஸோ என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் சரி, நான் நிறையா பேர்த்தோட கேட்டு இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ட்ரக்ஸை நிறைய காலேஜஸ்குள்ளே பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமாக விற்கிறாங்கன்றதெல்லாம் கேள்விப்படுற மாதிரி இருக்குது. அண்ட் 14 வயசு பையன் வந்து ஒரு 60 வயசு பாட்டியை கெடுக்கிறான், குடிச்சிட்டு போய் கெடுக்கிறான் அப்படின்றலாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது. நம்ம என்ன மாதிரி சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பில் இருக்கும் அப்படின்றதே சுத்தமாக புரியாமல் போகுது. சரி, ஓகே, அதெல்லாம் நான் பற்றி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பேசுவோம். டார்க் சைட் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன், அதில் கண்டிப்பாக பேசலான் இருக்கேன் இதை பற்றிலாம். ஸோ அட்ரஸ் பண்ணுற எல்லாத்தையுமே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக எதை பற்றி பார்க்க வந்தோம் அப்படின்னா அந்த ஸ்கேம்ஸ். ஸோ இந்த ஸ்கேம்ஸுக்குள்ளே நிறையா சிக்கி தவிச்சு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டுட்டு வெளியே வந்துடுங்க. அதை விட்டுட்டா காசு போயிருமேன்னு கேட்டால் போயிட்டு போகுது, நம்ம சம்பாரிச்சிக்கலாம், நம்ம பொறுமையாக சம்பாரிச்சிக்கலாம், ஒன்றும் அவசியம்லாம் இல்லை. உடனே சம்பாரிச்சு கோட்டை கட்ட போகிறதுலாம் இல்லை. நம்ம எப்போ நம்மளால ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு இல்லை நம்மளை சுயமாக உழைச்சி சம்பாதிக்க முடியும் அப்போ சம்பாரிச்சிக்கலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் உடனே கோட்டை கட்டி ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. ஓகேவா? நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா கார் வாங்கல, என்னடா பைக் வாங்கல, என்னடா அது பண்ணல இது பண்ணலன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. கேட்குறவன் கேட்டுகிட்டே தான் இருப்பான். நம்ம அவனுக்கு பதில் சொல்லணும்னா எந்த அவசியம் கிடையாது. ஒரு நாள் நம்ம வாங்குவோம், ஒரு நாள் நம்ம பண்ணுவோம். அன்னன்னைக்கு நம்ம எதுவுமே சொல்லணுன்ற அவசியமே இல்லை, அவனே பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பான். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் பசங்க வந்து ஏமாறுறது வந்து என்னால் அது கஷ்டமாக இருக்குது. நானும் ஏமாந்துருக்கேன் அப்படின்றப்ப அது பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது. ஸோ நிறைய பசங்க ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக பேரண்ட்ஸ் உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த வீடியோவை தயவு செஞ்சு போட்டு காமிங்க. அவங்க வந்து கண்டிப்பாக ட்ராப்பில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். இதை வந்து மெயின் டார்கெட் ஆடியன்ஸே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதில். ஸோ ஜாப் சீக்கர்ஸ் தான் இதில். ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து இப்போ 12th முடிச்ச பசங்க காலேஜ் போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோலாம் போட்டு காமிங்க. உங்களுக்கு MLMனா என்ன, இந்த மாதிரி ட்ராப்ஸ்லாம் வரும், நீ ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு புரிய வைங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ போட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து பார்க்க விடுங்க. அப்படின்னா தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்கிறோம்
அப்படின்றது. ஸோ தயவு செஞ்சு இதில் போயிட்டு ஏமாறாதீங்க. அண்ட் இப்போ இந்த ஆயிரான்னு சொல்கிறேன்ல, அந்த ஆயிரா பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 10,000லேருந்து 25,000க்குள்ள நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும், கொடுத்து ஆள் சேர்க்கணும், ஆள் சேர்த்துட்டே இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இதாகும் அப்படின்னு சொல்லி 1008 பொய்கள் புரட்டுக்கள் போயிட்டு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணி ஏமாந்துடாதீங்கன்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எப்போவுமே இதை பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் நம்ம தப்பாக பண்ணியிருப்போம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அந்த தப்பை திருப்பி திருப்பி பண்ணக்கூடாது. நம்ம காசு போயிடுச்சேன்றக்காக ஒரு இடத்துல உடஞ்சி உட்காந்துடவும் கூடாது. ஒரு நாள் எந்திரிப்போம், எந்திரிக்கிற அன்னைக்கு சுற்றி இருக்க எல்லாரும் நம்மளை மேலே பார்ப்போம், நம்ம மேலே நிற்போம். அதுன்றது ரொம்ப ரொம்ப அது கரெக்டான விஷயம். ஓகேங்களா? ப்ராப்பராக சம்பாதிக்கணும். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக பெரிய விஷயத்த நம்ம இழந்துடக்கூடாது. மென்டல் பீஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸை பற்றி நிறையா பேரை பற்றி நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து என் கூட ஜாயின் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை பற்றி நீங்கள் போடுங்க. அது நிறையா தப்பான கமெண்ட்ஸ் வந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து நம்ம யாரையும் எதிர்க்கிறதுக்கோ, யாரோட பிஸ்னஸை உடைக்கிறதுக்கோ, இல்லை வந்து ஒருத்தவங்களோட லைஃப் அழிக்கிறதுக்கோலாம் வரல. நம்ம நியாயமாக இருக்க விஷயத்த நியாயமாக எடுத்து பேச வந்திருக்கோம். அதை ப்ராப்பராக பண்ண போகிறோம். ஸோ அது மூலிமா அஃபெக்ட் ஆனாலும், அது பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆனாலும், அது தப்பான பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆனாலும் எந்த தப்பும் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம நியாயத்து பக்கம் நிற்போம் எப்போவுமே அப்படின்றதான் ஒரே ஒரு எண்ணம். மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வான வீடியோஸை போய் சேர்க்கணும், அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதான் ஒரே ஒரு ஐடியா. அந்த ஐடியாவில் வந்து இவன் காசு வாங்கிட்டு இதை பண்ணிட்டான் அப்படின்றலாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நான் யார்ட்டையும் காசு வாங்கிட்டு எதையுமே பண்ண போகிறதில்ல. எனக்கு பண்ண மாட்டேன். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சீப்பான பிஹேவியர் வந்து பண்ண மாட்டேன். எனக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேலே இன்ன வரைக்கும் இருக்கிற பெரிய கோவம் தான். காசுக்காக ஒரு தப்பான பிராண்டையோ இல்லை தப்பான ப்ராடக்டையோ விற்கிறாங்களே அப்படின்ற வருத்தம் நிறைய இருக்குது எனக்கு. அது நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் மேலே இருக்குது. ஸோ அந்த கோவத்தை எல்லாமே சில வீடியோஸில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். சில வீடியோஸில் கம்மிங் வீடியோஸில் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக எம்எல்எம்குள்ளே போயிட்டு சிக்கிராதீங்க அப்படின்றத என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ இன்னொரு வீடியோவோட கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். அண்ட் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாமே ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்க்கான வீடியோ, சோசியல் அவேர்னஸ்க்கான வீடியோ மட்டும்தான் இருக்கும். அண்ட் நம்ம என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு நிறைய பேர் இருக்காங்க இங்கே பண்ணுறதுக்குலாம். நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் வரல, நம்ம மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்க வந்திருக்கோம். அதை ப்ராப்பராக பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.